ஒண்ணு இந்தியாவோட நேஷனல் லாங்குவேஜ் அறிவிச்சிரு. அறிவிச்சதுக்கு அப்புறம் வந்து ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் இழுத்து போட்டு அடிப்பாங்கன்னு வைங்கள. அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா சார்? அதெல்லாம் அதை பத்தியெல்லாம் கவலைப்படுற ஆளா நீங்க? இல்லையா? திருட்டுத்தனமா இந்திய திணிக்கிறத நிப்பாட்டிருங்க. நிப்பாட்டிருங்கன்ற. இப்ப ஏதாச்சும் ஒரு நார்த் இந்தியன் ஸ்டேட்ல எங்கேயாச்சும் இது வரைக்கும், அதாவது ஒண்ணு இல்ல, ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஆகட்டும், ஒரு ஏர்போர்ட் ஆகட்டும், எங்கேயாச்சும் தமிழ்ல போர்டு வச்சு பார்த்திருக்கீங்களா? மும்பை, அதாவது பாம்பேன்னு சொல்றோம், மும்பைன்னு சொல்றோம். மும்பைன்னு எங்கேயாச்சும் தமிழ்ல எழுதி பார்த்திருக்கீங்களா? கொல்கத்தா, கொல்கத்தான்னு எங்கேயாச்சும் தமிழ்ல எழுதி பார்த்திருக்கீங்களா? நான் சொல்றது நார்த் இந்தியன் ஸ்டேட்ல பீகார், உத்தரப்பிரதேசம், ஒரிசா, மத்திய பிரதேச, மகாராஷ்டிரா எல்லாத்தையும் எடுத்துக்கங்களேன். எங்கேயாச்சும் இவங்க தமிழ்ல எழுதி பார்த்திருக்கீங்களா? நயாகரால நல்வரவுன்னு எழுதி போட்டிருக்கான். அது தமிழ்ல அவனுக்கு இருக்கிற மரியாதை. தமிழ் மேல அவனுக்கு இருக்கிற மரியாதை. மரியாதைன்றது கேட்டு வாங்கக்கூடாது. அதுவா ஆட்டோமேட்டிக்கா தானா பார்த்த உடனே வரணும். ஜப்பான்ல தமிழோட அந்த இதுக்கு பயங்கரமா வந்து, அந்த கலாச்சாரத்துக்கு பயங்கரமா வந்து ஃபேன்ஸ் உண்டு தமிழ்ல. தமிழுக்காக மட்டுமே. அதே மாதிரி தமிழுக்கு இந்தியாவை தாண்டி வெளியில பயங்கர மதிப்பு. இவ்வளவு ஏன், தமிழ்நாட்டை தாண்டியே தமிழுக்கு வெளியில அவ்வளவு மதிப்பு. ஏன்னா நமக்கு அதோட வேல்யூ தெரியாது. அதாவது நமக்கு வந்து பெரிய பெருமை இருக்கு, நமக்கு நிறைய பேசலாம், நம்ம நிறைய பண்றோம், இதெல்லாம் ஓகே. ஆனா அதோட வேல்யூ என்ன அப்படின்றது நமக்கு புரியாது. ஏன்னா அது நம்மகிட்டயே இருக்குது. இல்லாதவனுக்கு தான் அதோட வேல்யூ புரியும், அதோட வெயிட் என்னன்றது தெரியும். இப்போ நான் சொல்ல போறது ஒரு சின்ன சாம்பிள். இவங்க எல்லாம் சொல்றாங்க இல்ல, இந்த 1965ல நடந்தது, 64ல நடந்தது, இது வரையும் பல முறை திணிக்க ட்ரை பண்றான், இன்னைய வரைக்கும் ட்ரை பண்றான். சென்ட்ரல்ல எவன் இருக்கிறான் இல்லைன்றத பத்தி எல்லாம் பிரச்சனை இல்லை. அவங்களோட ஒரே எண்ணம் இதை கொண்டு போயிட்டு இந்தியா பூரா சேர்க்கணும். இப்போ அங்க சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல டாக்டர் புரட்சி கலைஞர் எம்ஜிஆர் ரயில்வே நிலையம் அப்படின்னு தமிழ் எழுதி போட்டிருப்பாங்க. அதே மாதிரி கீழே இங்கிலீஷ் எழுதி போட்டிருப்பாங்க. ஒத்து கவனிச்சீங்கன்னா தெரியும், மூணாவதா ஹிந்திலையும் எழுதி போட்டிருப்பாங்க. அப்படி அவங்க போட்டது குத்தம்லாம் சொல்லலை. ஏன்னா அது பல பேர் வந்து போற இடம், பல லாங்குவேஜ் பேசுறவங்க வந்து போற இடம். இன்னமும் சொல்ல போனா அதுல இந்தியாவில் இருக்க எல்லா லாங்குவேஜ்லயும் எழுதி போடலாம், தப்பே கிடையாது. அங்கீகரிக்கப்பட்ட 22, 24 இருக்குல்ல, அது எல்லா லாங்குவேஜும் எழுதி போடலாம். ஏன்னா வரவேன் போறேன் பூரா அதை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன், எம்ஜிஆரோட பெருமையும் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ ஏதாச்சும் ஒரு ஒரு இந்த சுற்றுலாத்தலம் டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குன்னு வைங்க. அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்ல மல்டி தமிழ், இங்கிலீஷு, தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி இதுல எழுதி போடலாம். ஏன்னா பலதரப்பட்ட மக்கள் வந்து போற இடம். யோசிச்சு பாருங்க, ஆளே இல்லாத ஒரு இடம். அந்த இடத்துல அந்த ஊர் லாங்குவேஜுக்கு முக்கியத்துவம். ரெண்டாவது, அந்த ஊர்ல எந்த லாங்குவேஜ் ரெண்டாவது பிரதானமா இருக்கு அந்த லாங்குவேஜுக்கு முக்கியத்துவம். சம்பந்தமே இல்லாம எங்கேயோ ஒரு இடத்துல இந்த ட்ரெயின்ல நம்ம இந்த வடக்கம் பாவங்கள்ல தான் பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த சீட்டை தள்ளி, அவனுக்கு உரிமை இல்லாத ஒரு சீட்டு, அந்த சீட்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ள திணிச்சு அவன் உட்கார்ந்துக்க ட்ரை பண்ண பார்த்து, அவன் சீட்டு மாதிரியே அவன் உட்கார்ந்துக்கான் பத்தியில. அதே மாதிரிதான் நான் காட்டுறது ஜஸ்ட் ஒரு சாம்பிள், நல்லா பார்த்து. திருச்சி டு, அதாவது தஞ்சாவூர் டு புதுக்கோட்டை அந்த ரோட்ல இடையில இந்த ஊருக்கு ஊரு வந்து இந்த ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தானே ஊருக்கு ஊர் வரும், ஊருக்கு ஊர் நேம் போர்டு இருக்கும் பார்த்தீங்களா? அந்த நேம் போர்டுல தமிழ்ல எழுதி இருக்குது ஓகே, இங்கிலீஷ்ல எழுதி இருக்குது ஓகே, இந்தியில எழுத வேண்டிய அவசியம் என்ன? யோசிச்சு பாருங்க. எந்த இடத்துல இது தேவைப்படுது? யாராச்சும் தஞ்சாவூர்ல இருந்து இல்ல புதுக்கோட்டையில இருந்து இல்ல அதுக்கு இடையில இருக்கிற கிராமங்கள்ல இருந்து எங்களுக்கு இந்தியில வேணும், எங்களுக்கு இந்தியில இருந்தா தான் எங்களுக்கு அது வந்து தெரியும் அப்படின்னு சொல்லி யாராச்சும் போராட்டம் பண்ணாங்களா? இல்ல. ஹிந்தியில அது நேஷனல் ஹைவேவாகவே இருந்துட்டு போட்டோம். நேஷனல் ஹைவேல எல்லா நேஷனல் ஹைவேலையும் நீ தமிழ்ல எழுதி போட்டிருக்கியா? தமிழ் என்ன லாங்குவேஜ் எழுது? அந்த லோக்கல் லாங்குவேஜ், அதாவது அந்த ஸ்டேட்ல இருக்க லாங்குவேஜ், அதுக்கப்புறம் வந்து கனெக்ஷன் லாங்குவேஜ் இங்கிலீஷ், இந்த 2 தானே எழுதுவ. வேற எதுலையாவது எழுதி போட்டிருக்காங்களா? ஏன் எங்களுக்குள்ள இந்த எதுக்கு நினைச்சு பாருங்களேன். வேலை மெனக்கட்டு இதுக்காக அவங்க எழுதுனத பின்னாடியே ஒருத்தன் கருப்பு பெயிண்ட தூக்கிட்டே அலைஞ்சிருக்கான், பின்னாடியே அலைஞ்சிருக்கான். இதை அழிச்சு என்னடா பண்ண போறோம்? இதை வந்து இது பண்ணி என்னடா பண்ண போறோம்? நம்ம கேட்கலாம். அவன் தான் அடிச்சுட்டானே, இது எவனுக்கு புரிய போகுது? என் இடத்துல என்னைய தவிர வேற யாரும் இருக்கக்கூடாதுன்ற என்ன உண்மைதானப்பா.
இப்போ நம்ம ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கோம், பொட்ட இடமா இருக்கு, பக்கத்துல இன்னொரு இடம் வாங்கி போட்டிருக்கான். அவன் பில்டிங் கட்டிட்டான், நம்ம பில்டிங் கட்டல. இது சும்மா தானே இருக்குன்னு சொல்லி நம்ம இடத்துக்கு சேர்த்தாப்புல பில்டிங் கட்ட நம்ம ஒத்துக்குவோமா? நம்ம இதுல ஒரு ஒரு அடி உள்ளுக்குள்ள கொண்டாந்துட்டானா என்ன அடி விழுகும் அவனுக்கு. அதேதான் இங்கேயும். அவனுக்கு தேவைப்பட்ட இடத்துல அவன் கொண்டு போய் வச்சுக்கிறான், தப்பே இல்லை. தேவையே இல்ல இந்த இடத்துல எவன் உள்ளுக்குள்ள வரப்போறான். இதுக்கு பேர் தான் திணிப்பு. இது கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வரும். ஒண்ணும் இல்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல எனக்கு தெரிஞ்சு அந்த ட்ரெயின்ல வந்து எழுதியிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த ட்ரெயின்ல எழுதியிருக்குது இதுக்கு முன்னாடி தமிழ், அதாவது இங்க அந்த இது சதர்ன் ஸ்டேட் சைடு வந்துச்சுன்னா, தமிழ்நாடு பக்கம் வந்துச்சுன்னா தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி மூணுலயும் இருக்கு. இப்போ ஒன்லி ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்ல தான் இருக்கு. கூடிய சீக்கிரம் எனக்கு தெரிஞ்சு இந்த அறிவிப்பு எல்லாத்தையுமே மாத்திடுவாங்க. எதுக்கு இவ்வளவு தூரம் போற? ஒண்ணும் இல்லை சார், இப்பயே தமிழ்நாடு ஆல்மோஸ்ட் பாதி வடநாடு ஆயிடுச்சு. அதுல எல்லாம் நம்ம வந்து ஒண்ணு குறையெல்லாம் சொல்லல. பேரளவுலையாவது இது இருக்கட்டும். முதல்ல இதை அடிச்சவன் கண்டிப்பா லோக்கல் சப்ளையரா தான் இருப்பான். டெண்டருக்கு எடுத்துருக்கான் பார்த்தீங்களா, அவன் இதுல தமிழ்ல எழுதுறது, இங்கிலீஷ்ல எழுதுறது, ஹிந்தியில எழுதுறது அவன் முடிவு பண்ண முடியாது. இது கவர்மெண்ட் கொடுக்கறது. அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கொடுத்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ரூவ் வாங்கி தான் இதை கொடுப்பாங்க, இப்படித்தான் போட போறேன். அப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்த்து தானே இந்த வேலையை பார்க்குறாங்க. அப்ப இவங்க எல்லாருமே உள்ளுக்குள்ள அவங்க ஒரு இதை நீ பண்றபடி பண்ணு, நான் செய்யறபடி செய்யறேன். இடையில இருக்கிறவங்க ஒன்னும் புரியாம குழம்பி சாப்பிட்டேன். அப்படித்தானே? எவ்வளவு பெரிய முளமரித்தனம் சார். இதைத்தான் பண்ணியிருக்காங்க. உணர்வுன்றது அதாவது வெளியில வந்து வெறும் இப்ப அரசியலுக்காக மாறி போச்சு. அதாவது நம்மளை தூண்டி விடுறதுக்கு மட்டும் பேர் தான் உணர்வு. அவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பாப்போம் எந்த அளவு கொண்டு போக போறாங்கன்னு தெரியல. இது நடந்திருக்கு எங்க ஊர்ல, நான் பார்த்ததுல இது நடந்திருக்கு. உங்க ஊர்ல இதே மாதிரி ஹிந்தியில வேற ஏதாச்சும் அத்துமீறல் நடந்திருக்கா? நடந்திருந்தா சொல்லுங்க. நன்றி.